வணக்கம். பயிற்சி 2.5ல் 12வது கணக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 19வது உறுப்புகளின் விகிதம் காண்க. அதாவது 6வது மற்றும் 8வது உறுப்புகளோட விகிதம் வந்து 7:9. நம்மளுக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 9வது மற்றும் 13வது உறுப்புகளோட விகிதம் கேட்டிருக்காங்க. அதாவது 6வது உறுப்பு மற்றும் 8வது உறுப்பு. இப்போ 6வது உறுப்பை வந்து D6ன்னு எடுத்துக்குவோம் விகிதம், 8வது உறுப்பை வந்து D8ன்னு எடுத்துக்குவோம். ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7:9. இப்போ விகிதம் அப்படிங்கும்போது வகுத்தல் தான் நமக்கு ஞாபகம் வருது. அப்போ வகுத்துருங்க. D6/D8 ஈக்குவல் டு 7/9. இப்போ குறிப்பெருக்கல் பெருக்கிக்கோங்க. 9D6 ஈக்குவல் டு 7D8. இப்போ 9 இன்ட்டு D6 வந்து எப்படி எழுதலாம்னா A + 6 - 1 இன்ட்டு Dன்னு எழுதிக்கலாம். அடுத்து 7 இன்ட்டு D8 வந்து A + 8 - 1 இன்ட்டு Dன்னு எழுதிக்கலாம். இப்போ 9 இன்ட்டு A + 5D ஈக்குவல் டு 7 இன்ட்டு A + 7D. A 9ஆல் பெருக்கிட்டோம்னா 9A + 45D ஈக்குவல் டு 7A + 7 7 49. A உள்ளோடு பெருக்கும்போது என்ன வந்துடும் 49D. இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா A எல்லாம் ஒரு பக்கம் D எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்போ 9A - 7A, இந்த 7A இந்த பக்கம் வச்சுட்டோம், -7A ஆயிடுது. இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம், அதாவது RHSல 49D இருக்கு. இந்த LHSல உள்ள 45D அந்த சைடு வந்துச்சுன்னா -45D மாறிடும். இப்போ வந்து 9Aல 7A போச்சுன்னா 2A ஈக்குவல் டு 49Dல 45D போச்சுன்னா 4D. இப்போ A ஈக்குவல் டு 4D/2. 2 2 4. இப்போ A ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 2Dன்னு கிடைச்சது. ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 9வது மற்றும் 19வது உறுப்புகளின் விகிதம். இப்போ 9வது விகிதம் அப்படிங்கிற வகுத்தல் எழுதுவோம். இப்போ 9வது D9, 13 வந்து D13 ஈக்குவல் டு இப்போ என்ன வரும் அப்படின்னா D9 வந்து A + 9 - 1 இன்ட்டு Dன்னு எழுதிக்கலாம் பை D13 வந்து A + 13 - 1 இன்ட்டு Dன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து A + 8D கழிக்கும் போது வந்துடும். அடுத்து A + 13 - 1னா 12. அப்போ 12Dன்னு வந்துடும். ஈக்குவல் டு ஏயோட மதிப்பு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது 2Dன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்குமா, அதை பற்றி எடுங்க. அப்போ 2D + 8D பை 2D + 12D. ஸோ அப்போ மேலே என்ன வந்தது 2D + 8Dனா 10Dயா பை கீழே வந்து 12D அதுக்குள்ளே கூட்டோம். 2 கூட்டினீங்கன்னா 14D. ஸோ இந்த டியும் கேன்சல் ஆயிரும். 2 10 7 2 14. ஸோ இப்போ என்ன வந்துடுது அப்படின்னா D9/D13ஓட மதிப்பு வந்து 5/7ன்னு கிடைச்சிது. ஸோ இதை விகிதமாக மாற்றும் போது வகுத்தில் இருக்கிறதுனால விகிதமாக மாற்றிக்கலாம். இப்போ D9/D13 ஈக்குவல் டு 5/7. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கேட்டிருக்கு கொஸ்டினோட ஆன்சர். நன்றி.